அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழன் வரலும் ஆங்கில பயிற்சி அப்படிங்கிற இந்த அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான், முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் இந்த காணொலியில் மிக முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தோட மந்திர சொல்லே இதுதான். இது என்ன அப்படின்னா 4 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை verb, VERB, verb அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற verb வந்து follow, FOLLOW. ஃபாலோனா பின்தொடர்தல் இல்லைன்னா தொடர்தல். ஸோ do you follow me அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, என்ன ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் do you follow me அப்படிங்கிறது. do you follow me or do you follow my teaching? என்னோட டீச்சிங் நான் கற்றுக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா? do you really follow me? அந்த ஃபாலோங்கிறது பின்தொடர்றது இல்லை தொடர்றது. hope you follow me. the next verb நம்ம பார்க்க போகிறது stop, STOP. ஸ்டாப்னா நிறுத்துறது. don't stop helping others. இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து நம்ம என்றைக்குமே நிற்க வேண்டாம். don't stop others because that is the only thing that is going to come with you till your life. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த ஒரு புண்ணியம் மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட வரப்போகுது. ஸோ don't stop helping others. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற verb வந்து create, CREATE. கிரியேட்னா உண்டாக்குறது, தயாரிக்கிறது, கிரியேட். இந்த லைஃப், இந்த வாழ்க்கை வந்து எப்பயுமே நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். The life will create new opportunities always. Always the life will create new opportunities. எப்பயுமே இந்த வாழ்க்கை வந்து புது புது வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு கொண்டே இருக்கும். கிரியேட், உருவாக்குதல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற verb வந்து ஸ்பீக், SPEAK. ஸ்பீக்னா பேசுகிறது. இப்போ நமக்கு 400 வேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறோம். verb, adjective, adverb, noun சொல்லி 400 words. When you learn these 400 words, you will be able to speak in English fluently. இந்த 400 வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக ஆங்கிலத்தில் பேசலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் verb வந்து ரீட், READ. அவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஆக்டிவிட்டிங்க. ரீடிங் மாரி ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் மேட்சே பண்ண முடியாது. ரீடிங் இஸ் எவ்ரி திங். ரீடிங் வந்து அவங்களுக்கு லிசனிங் வரும், ஸ்பீக்கிங் வரும், ரைட்டிங் வரும், எல்லாமே வந்துடும். ஸோ ரீடிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். டெய்லி ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ். ரீட் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ். தினசரி செய்தித்தாள்களை கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ரீட் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற verb வந்து allow, ALLOW. அலோவ்னா அனுமதிக்கிறது. ப்ளீஸ் allow me to tell you. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்க. ப்ளீஸ் allow me to tell you. அலோவ்னா அனுமதி. ப்ளீஸ் allow me to tell youனாக்கா தயவு செய்து என்ன சொல்ல விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து ADD. ஆட்னா சேர்க்கறது. ஆட் அட்லீஸ்ட் one word to your English vocabulary. உங்களுடைய ஆங்கில சொற்களஞ்சியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சேர்க்கணும். again add at least one word to your English vocabulary. addனா சேர்க்கறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற verb வந்து spend, SPEND. ஸ்பெண்டுனா செலவழிக்கிறது. செலவழிக்கிறதுல spend your time wisely. அறிவுபூர்வமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் வைஸ்லி. அறிவுபூர்வமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிங்க. நேரத்தை நீங்கள் வீணாக்கிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது. ஸ்பெண்ட் வைஸ்லி. அறிவுபூர்வமாக செலவழிங்க. ஸ்பெண்ட் செலவழிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து grow, GROW. க்ரோன்னா வளர்றது, வளர்க்குறது. grow அட்லீஸ்ட் ஒன் பிளான்ட் இன் யுவர் கார்டன். உங்களுடைய தோட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு தாவரத்தையாவது நீங்கள் வளருங்க. grow அட்லீஸ்ட் ஒன் பிளான்ட் இன் யுவர் கார்டன். grow வளர்க்குறது இல்லை வளர்றது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் verb வந்து ஓப்பன், OPEN. ஓப்பன்னா திற. ப்ளீஸ் ஓப்பன் த டோர். தயவு செய்து இந்த கதவை திறங்கள். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். கதவை திறங்கள். ஓப்பன்னா OPEN. ஓப்பன்னா திற. இந்த வினைச்சொல் சம்மந்தமாக என்ன மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கட்டாயமாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். முடிவில் மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
you